வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 2/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இதில் முதலாவது பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் தமிழகத்தில் ஜனவரி 1 2019 முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கும் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கான அரசாணை பார்த்தீங்கன்னா ஜூன் 5 2018 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்த மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம் மாநிலம் தான். ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். எந்த சட்டத்தின்படி தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 படி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். 106வது இந்திய அறிவியல் மாநாடு பஞ்சாப் மாநிலத்தின் ஜலந்தர் நகரில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டினுடைய மைய கருத்தரு பார்த்தீங்கன்னா எதிர்கால இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதுதான் இதனுடைய கருத்தரு. 105வது இந்திய அறிவியல் மாநாடு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் தான் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். 106வது இந்திய அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கான ஆன்சர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலந்தர் நகரில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். வங்காளதேசத்தின் பிரதமருக்கான தேர்தலில் அவாமி லீக் கட்சியை சேர்ந்த ஷேக் ஹசீனா 4வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். வங்கதேசத்தினுடைய அதிபர் யார் அப்படின்னா அப்துல் ஹமீது தான் வங்கதேசத்தினுடைய அதிபர். ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். வங்காளதேசத்தின் பிரதமராக சமீபத்தில் பதவியேற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஷேக் ஹசீனா என்பவர். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சர்வதேச திமிங்கல பாதுகாப்பு ஆணையத்திலிருந்து, அதாவது IWC என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் வாலிங் கமிஷன் விலகுவதாக ஜப்பான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். சர்வதேச திமிங்கல பாதுகாப்பு ஆணையத்திலிருந்து IWC சமீபத்தில் வெளியேறிய நாடு எது? இதுக்கான ஆன்சர் ஜப்பான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். துபாயில் உள்ள அபுதாபி நகரில் நடைபெற்ற முபாடாலா உலக டென்னிஸ் போட்டியில், அதாவது முபாடாலா வேர்ல்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், செர்பிய நாட்டின் நோவக் ஜோகோவிச் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்சனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். முபாடாலா உலக டென்னிஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் நோவக் ஜோகோவிச் என்பவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விருதுகள். 2018 ஆண்டிற்கான சிறந்த T20 கிரிக்கெட் வீராங்கனை விருதினை ஆஸ்திரேலிய நாட்டின் கிரிக்கெட் வீராங்கனை அலிசா ஹீலி என்பவர் வென்றுள்ளார். ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். 2018 ஆண்டின் சிறந்த T20 கிரிக்கெட் வீராங்கனை விருதை வென்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் அலிசா ஹீலி. இவர் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். லிபேரியா நாட்டின் இந்திய தூதராக YK சைலாஸ் தங்கால் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோமாலியா நாட்டிற்கான இந்திய தூதராக ராகுல் சாய்ரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். சோமாலியா நாட்டின் இந்திய தூதராக புதிதாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ராகுல் சாய்ரா என்பவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புத்தகங்கள். Early Indians, The Story of Our Ancestors and Where We Came From என்ற புத்தகம் சமீபத்தில் டோனி ஜோசப் என்பவரால் எழுதப்பட்டு வெளிவந்துள்ளது. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். Early Indians, The Story of Our Ancestors and Where We Came From என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் டோனி ஜோசப். ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நேற்று கேட்டிருந்தோலே அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2019 ஆண்டிற்கான இந்திய திறன்கள் அறிக்கையில் அதிகபட்ச வேலைவாய்ப்பு திறன்களை கொண்ட மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் ஆக்ராவில் நடைபெற்ற ஷினியு மைத்ரி 2018 என்ற இருதரப்பு கூட்டு விமானப்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் இந்தியா மற்றும் ஜப்பான். தேர்ட் கொஸ்டின், எந்த நாட்டு அறிவியலாளர்கள் ரேடியோ அதிர்வெண்ணை பயன்படுத்தி வளர்சிதை மாற்றத்தை சரி செய்யக்கூடிய புதிய என்சைம்களை உருவாக்கியுள்ளனர்? இதுக்கான ஆன்சர் அமெரிக்க அறிவியலாளர்கள். ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் நிதித்துறை செயலராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் அஜய் நாராயணன் ஜா.
5th கொஸ்டின் உலக மண் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் டிசம்பர் 5. ஓகே, எஸ்டர்டே கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் இந்தியா ஆசியான் இன்னோடெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? செகண்ட் கொஸ்டின், மாறுபக்க கொழுப்பை ஒழிப்பதற்காக ஹார்ட் அட்டாக் ரிவைண்ட் என்ற ஊடக பிரச்சாரத்தை தொடங்கிய அமைப்பு எது? தேர்ட் கொஸ்டின், காலநிலை மாற்றத்திற்கான ஐநா கூட்டமைப்பு ஒப்பந்தத்தின் உறுப்பினர் நாடுகளின் 24வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஃபோர்த் கொஸ்டின், கால்பந்து விளையாட்டின் பெருமைமிக்க விருதான பால் அண்ட் டி ஆர் விருது 2018ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், உலக மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். நாங்களும் இதுக்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இதுபோல் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பில் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.